இங்க எல்லாரும் முரசடிக்க வேண்டும். அப்பாஸ் மன்னன் தலையை ஞானவள்ளி அழிக்க போகிறாளாம், அப்பாஸ் மன்னன் தலையை அறுக்க போகிறாளாம் என்று முரசடிக்க வேண்டும். முரசடிக்க வேண்டும். இந்த கலைக்கு பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அங்க அப்படி நடக்கு. இங்க அப்பாஸ் மன்னன் நேர்முதிச்சாரியை பிடிச்சவரு அப்படி உட்கார்ந்து ஒரு வருவாய் பிடிக்கிட்டே எதிர்பார்த்து கொண்டு வந்தார். ரொம்ப வரவும் இல்லை. சேலையை பிடித்து கொஞ்சம் உடம்ப இழுத்தவுடனே கிளவியம்மா விட்டு கூட மொடு 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 மொடுன்னு கேட்டுச்சு. அந்த கம் உரிகிறது. மகானல்லா மூளையில் இருந்த கலை காட்டா எம்மா பாசி என்னடா என் வீட்டு கூட மொடு மொடுங்குது. அப்பதான் மன்னன் சொன்னார்கள். வெளியே வந்து பார்த்தாரு ஆளை காண. ஆண்டவா அம்மா நம்முடைய களத்தில் கட்சி வினையாக தெரிவித்தாரு. மகானல்லா ஆறு போட்ட கலையை தந்திரமாக ஏமாற்றம் செய்து நம்ம தலையை அனுப்புவதற்காக அல்லவா ஓடிட்டார் இந்த கலையை பார்த்து அம்மா அம்மா வீட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருவாரு. அந்த பேய் என்னையும் முடிக்காம கூரையை பார்த்துக்கிட்டு போயிருக்கு. உங்களை கூரை பூச்சி ஓடிட்டோமா என்ன சொன்னார்கள். அந்த மகன் பேய் போனாலும் போதும், கூரை ஒழிஞ்சாலும் ஒழிட்டு என்று பேசிக்கொண்டு உனக்கு ஆபத்து இல்லாம இருந்துச்சு. அது போதும். அந்த அப்பாஸ் பண்ண என்ன செய்தார், அவருடைய சேலையை அவுத்து நாளாக மடித்தார். அந்த இருக்கப்பட்ட நகை அத்தனையும் அதிலே அள்ளி வைத்தார். ஒரு குற்றமாக கட்டார். கையிலே பிடித்தார். ஏறம் விடிய காலமாகிறது. ராஜாவுடைய கோட்டையில் தான் பக்கம் பக்கமாக முரசடிக்கிறார்கள். அதிகமாக அடிக்கிறார்கள். அப்பாஸ் மன்னன் போட்ட கதையை ஞானவள்ளி அழிக்க போகிறானாம், அப்பாஸ் மன்னன் தலையை அழிக்க போறான் என்று முரசடிக்கிறார்கள். இந்த முரசடி கிளவி காதினாலே எந்த மகன் அப்பாதுக்கு ஒன்னு இறந்து போக என் காலமாச்சோ காலம் மாற்றோ மகனாரோ நீங்க வந்து தங்கியிருந்தாய் அங்கிருந்த இடமதியிலே ஊற்றி தாரணிய வந்து தங்கியிருந்த இடமதியிலே உனக்கு தானாகவே வந்து மகனே இப்பேற்பட்ட மரண காலம் உனக்கு வருமென்று தெரிந்தால் இந்த அநியாய பாதுகாப்பை நாம் பார்க்கவும் மாட்டேன். என் வீட்டுல இடம் தந்திருக்கவும் மாட்டேன். அப்பவே போய் சொல்லியிருப்பேன். என் கண்மணியான மகனே என்று கிளவி முத்து முத்தாக அழுகிறாள். தார தாரையாக கண்ணீர் வடிக்கிறார். அந்த நேரத்தில் அழுதிக்கப்பட்ட பெரியமாளை பார்த்து அப்பாஸ் மன்னன் மரகபா ஏன் விடிய காலம் ஆகும்போது கூறுகிறார். அம்மா அல்லாஹு நீதி உடையவன், நேர்மை உடையவன். இந்த உலகத்தின் கண்ணில் எல்லாருடைய கண்களையும் மூடிவிட்ட போதிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு அவருடைய கண்ணை மூட முடியாது. ஆண்டவன் கண்ணை மூடுவதற்கு முடியாதம்மா. அவர் ஒரு பார்வையாளராக இருக்கிறார். ஆமா. ஆனால் இன்றைக்கு இந்த ஞானவள்ளியுடைய கோட்டைக்கு நான் போய் என் கதையை அழிக்கிற சபத்தை நான் பார்க்க வேண்டும். கதையை அழிக்கிற திறமையை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் அம்மா. கவலைப்பட வேண்டாம். அந்த ராணியம்மாளுடைய நகையை அந்த சேலையில் கட்டி வைத்த அந்த பொட்டலத்தோடு கையெழுத்தார். அப்பாஸ் மன்னன் தூக்கி கையெழுத்து குதிரைக்கு மேலே ஏறி காலையில் 8 மணிக்கு அந்த ஞானவள்ளியுடைய கோட்டையிலே சேர்ந்தார்கள் மதுராமணி மண்டபத்தில். அப்போது பாருங்கள், ஞானவழி முன்னாலே வாளுகளும் கத்திகளும் கத்தாரிகளும் ஈட்டிகளும் அம்புகளும் நிறைய சீட்டுகளை மகானல்லா. இது ஞானவள்ளியோ முகமந்தாம் சந்தோஷமாக அடே அப்பா உண்மையானிக்கிறார்கள். அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் மகானல்லா முத்து முத்தாக கண்ணீர் வைத்து இப்பேற்பட்ட கதி வர வேண்டும். எத்தனையோ கதைகள் போட்டாரு. 50 வேலைக்கும் பதில் சொன்னாரு. கண்டால பாய் மனுஷன் மரகதா ஒரு கதையும் போட்டு
மறுகதை போக மாட்டேன் என்று மறுத்து அந்த ஒரு கரைக்கும் புகழ் சொல்ல போறாளே மரகபா இப்படிப்பட்ட மன்னனுக்காண்டு கறி வர வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் வாடின முகத்தோடு இருக்கின்றார்கள். அந்த டயத்திலே ஞானவள்ளி இருக்கிறார். ஊராடுகளே நாட்டார்களே மரகபா நேற்றைய தினத்திலே அப்போது மன்னன் போட்ட கதையை நான் அழிக்க போகிறேன், மன்னவன் தலையை அறுக்க போகிறேன் என்று தெரிவித்தார். அப்போது அப்பாஸ் மன்னன் கூறுகிறார், நாட்டார்களே கேளுங்கள், என்னுடைய கதையை அவர் அழிக்கிறதற்கு முன்னே என்னுடைய கதையை அவர் அழிக்கிறதற்கு முன்னே நான் ஒரு காரணம் சொல்கிறேன். நான் படுத்து உறங்கி நித்திரையாக இருக்கும் போது ஒரு கனவு கண்டேன். அந்த கதையை நான் சொல்லி முடிக்க வேண்டும், அவர் கதைக்கு பொருள் சொல்ல வேண்டும், உயிரை அழைக்க வேண்டும். சொல்லுங்க சொன்னார்கள். கிழவி அம்மாவுடைய மாளிகை நான் படுத்து உறங்கும் போது 5 நிறங்கள் கொண்ட கொஞ்சி போராடி வந்தது மிஞ்சி பறந்து 5 நிறங்கள் கொண்ட கொஞ்சி போராடி வந்தது மிஞ்சி பறந்து சென்றது. அது வந்தன சொல்லட்டுமா, அது தந்தன சொல்லட்டுமா, அது வந்தன சொல்லட்டுமா, அது தந்தன சொல்லட்டுமா, புத்தகத்தை அவுக்கட்டுமா, அவுக்கட்டுமா, பொட்டிகளை சொல்லட்டுமா, பொட்டிகளை சொல்லட்டுமா. சபையில ஒண்ணு பொட்டணத்தை திடீர்னு போட்டார். எல்லா ஜனங்களும் இது என்ன பொட்டணம்? அப்பாஸ் மன்னன் என்னடா ஒரு கனவு கண்டானா 5 நிறம் கிளி வந்துச்சா, பறந்து சென்றுச்சா, உயிரை கொடுத்துட்டு உடலை கொண்டு போச்சா, என்ன 5 நிறம் கொண்ட பஞ்சவர்ண கிளி வந்துச்சா, அவரோட கொஞ்சி குடாவை நின்றுதான் அது மிஞ்சி பறந்து போச்சா போயிடுச்சா, அது தந்ததை சொல்லட்டுமா, வந்ததை சொல்லட்டுமா, பொட்டுகளை சொல்லட்டுமா, பொட்டணத்தை அவுக்கட்டுமான்னு போடுறாரு. என்ன பொட்டணம் பாரு அடி என்ன அவுக்கு பொட்டணத்தை அவுத்து ஊழர்கள் பார்க்கும் போது ஞானவள்ளி என்று அந்த சேரையில சேர்ந்து ஞானவள்ளி என்று அவர் போட்டிருந்த நகராணி அத்தனையும் சேர்ந்து பவனமால, பத்தாக்குமால, மோகனமால, டாலர்மால, தேங்காய் தண்டை, மாங்காய் தண்டை, முறுக்கு தண்டை எல்லா தண்டையும் பேருந்து. அப்பதான் ஊரவர்கள் நாட்டவர்கள் தாய்மார்கள் பார்த்தார்கள். காலப்பாக வச்சு சஞ்சாம நேரத்தில் தந்திரமாக சென்று அப்பாசி மன்னனுடைய கதைகளை அழித்து வாங்கி அநியாயம் செய்த குறகாரி புடிச்சு அடிக்காரியை கிழிஞ்சு அடி பாருங்க. என்ன செய்யார் அந்த ஊரில் உள்ள பெண்கள் அது ஞானவள்ளியே யாவ நேரத்துல ஒரு புரிதலுக்கு போய் வெக்கம் இல்லாம கதையை போய் தெரிஞ்சு அழிச்சுக்கிட்டு வந்து பெரிய நாணயமாக வந்து இந்த வார்த்தையை இந்த சபையில வந்து நீ சொல்லிட்டு கண்டால பாலவத்தி உனக்கு பெரிய என்னடி சோழி மூலி என்னடி சோழி உனக்கு வைக்கிறாங்க மூலி சோழி உனக்கு நகரத்துல வெளிய உலகினடி சோழி வெட்கங்கட்ட மூடி மூடி பாருங்க. இருந்த ஜனங்கள் தான் பெண்கள் தான் பூ என்றுதான போட்டுல ஆர்த்திய அடிக்கவும் ஞானவள்ளி வெட்கப்பட்டு ஆஹா நமக்கு கேவலம் வந்து சேர்ந்து விட்டது என்று கோட்டைக்குள்ள ஓடினால் பெண்கள் ஓட விட்டாங்க. ஏமா தோழி 2 ஆட்டத்துக்கு முடிஞ்சுட்டான் கோழி இந்த கணக்குல பாருங்க. அந்த அம்மாவை போய் வெட்டி பிடித்து அப்பா சுமரனே கட்டிக்கட்டாடிய என்று சொல்லவும் அப்பதான் நீங்கள் நீட முடிய அப்பா சுமரன் சொல்கிறார்கள். நான் மான் வேட்டை ஆளுவதற்கு வந்தேன், மங்கை வேட்டை கிடைத்திருக்கு, மான் வேட்டை தப்பித்து விட்டது, மங்கை வேட்டை கிடைக்க போகிறது. அப்படியினால் இந்த மங்கையான ஞானவள்ளி ஒரு குமியத்தான பெண். இந்த நாட்டிலே இருக்கப்பட்டவர்களும் ஒரு குமியத்தான காவலாக இருக்கிறீர்கள். எல்லோரும் கரிமா சொல்லுங்கள், இங்க எல்லாரும் கரிமா சொல்ல வேண்டும். அருமநாயகர் சொல்கையில் என்று சொன்ன உடனே அப்பாஸ் மன்னனுடைய சொல்மொழியை கேட்டு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் அதற்கு இணங்கி கரிமாவை சொல்லி தீன் இஸ்லாமானார்கள். இந்த ஞானவள்ளியும் தானே இஸ்லாமாக்கி கரிமாவை சொல்லி அறிமாவை சொல்லி கொடுத்து தீனிதாக்கி அப்பா மன்னன் அந்த ஞானவள்ளி என்ற பேரை மாற்றி ஜெபம் பண்ணி அடித்து உடனே அந்த பேரை மாற்றி விட்டு மெஹர்பான் என்றுதான் பேர் கொடுத்தார்கள். ஞான அலங்கார மெஹர்பான் தீவி என்று தெரிவித்தார்கள்.